வணக்கம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தவறான கருத்துக்கள் பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி, ஆனால் கேட்க தயங்கிய கேள்விகள். இதை பற்றி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க வந்துட்டீங்க, பிரெக்னெண்டா இருக்கீங்க, யூ ஆர் யங் கப்பிள், ஜஸ்ட் மேரிட். ப்ரெக்னன்சி பாசிட்டிவாக இருக்குது, எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஜென்ரலாக அந்த பெண்ணு மற்றவங்க எல்லாரையும் அமைச்சிட்டு தனியாக தயங்கி என்ன கேட்பாங்கன்னா, நாங்கள் ஃபிசிக்கலி நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியுமா, அது தவறா, குழந்தைக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்பாங்க. நார்மல் ஹெல்த்தி கப்பிள் அந்த பெண்ணுக்கும் ப்ரேயராக எந்த விதமான ஹை ரிஸ்க் பேட்டர்னும் இல்லைன்னா நிச்சயமாக கணவன் மனைவி உறவில் தவறே கிடையாது. அதனால் அபார்ஷன் ஆகாது. ஆனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலோ, அவர்கள் டாக்டர் ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக வேண்டாம், நீங்கள் முதல் 3 மாதங்களுக்கோ 4 மாதங்களுக்கோ உடல் உறவை தவிர்த்து விடுங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த அறிவுரையை பின்பற்றுங்கள். அப்படி இல்லை என்றால், நீங்கள் இப்போதான் மேரேஜ் ஆகி ஒரு 6 மாதம் ஆன கப்பலில் உங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவாக இருக்கு, எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்கு, ஸ்கேனும் நார்மலாக இருக்குன்னா நிச்சயமாக உடல் உறவில் தவறு கிடையாது. ஆனால் விமன் ரொம்ப ஃப்ளாட்டாக கீழே படுக்காத மாதிரி ஒரு பொசிஷனை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்.